ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க. எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். ஆனால் இது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் அதை போட்டு தண்ணி நீங்கள் ஊற்ற வேணாங்க, முட்டைக்கோஸே நிறைய தண்ணி விடும். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன டிப்ஸுனாங்க, இது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தாலே போதும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா இது குழஞ்சி போயிடும். இப்போ சாப்பிட நல்லாவே இருக்காது. ரெண்டாவது கலரும் மாறி போயிருங்க, அந்த ஒயிட் கலர் இருக்காது. பாருங்கள், எனக்கு முக்கால் பதம் வெந்தோன்னா நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாங்க போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயமும் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் கலர் மாறிச்சுன்னா முட்டைக்கோஸும் கலர் மாறிடுங்க. அதனால் வதக்கிறப்ப ரொம்ப வதக்கிடாதீங்க, லைட்டாக வதக்கினாலே போதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டைக்கோஸை எடுத்து இதில் இப்போ போட்டுடலாங்க. பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டைக்கோஸ் எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவி இப்போ முட்டைக்கோஸு போட்டு ரொம்பலாம் வதக்க வேணாங்க, அவ்வளோதான் போதும். எல்லாம் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆனாவே போதுங்க. இப்போ தேங்காய் துருவி போடுங்க. சூப்பரான நம்ம கல்யாண முட்டைக்கோஸ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.